சில்லக்குட்டி தங்கம் எப்படி இருக்காங்க? இந்த ஹாட் ஷேப் எல்லாம் நம்ம அடினியம் சேலுக்கு கொடுத்த தங்கங்களை வந்து அழகாக டீஃபாலியேட் பண்ணோமா. இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டீஃபாலியேட் பண்ணி இது பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆசையாக இருந்துச்சு. இந்த பூ இலையெல்லாம் கட் பண்ணி இப்படி போடுறோமே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இல்லாமல். பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து சேலுக்கு வந்து இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்போது டக்குன்னு எனக்கு தோணுச்சு, ஏன் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் பண்ணக்கூடாது, அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அந்த ஹார்ட் பண்ணேன். இதில் ஸ்டோல் மை ஹார்ட் என்ன அந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, 1-2 இல்லை. அதில் இந்த ரெட்டு வேறு லெவலுங்க. உண்மையில் இந்த ரெட்டு வேறு லெவல். டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவை, அப்படி அழகாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் சுருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பூக்கள் எல்லாமே கொஞ்சம் சுருங்கிட்டாங்க. வேறு லெவல் பியூட்டிஸ். அழகிகள்னால் அழகிகள், அப்படி ஒரு அழகிகள் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா என் தங்கங்கள் என்னை விட்டுட்டு புது இடத்துக்கு போகிறாங்க, என் கூடவே இருந்தாங்க இவங்க எல்லாமே. ஆக்சுவலி ஹாப்பி. இது ஆக்சுவலி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மெரூன் கலரில் சொல்கிறது அப்படி இருந்தது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 3D சூப்பராக பர்பிள், ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பீட்ரூட் கலர், அந்த மாதிரி வந்த ஒரு அழகி தான் சொல்லலாம் இவங்கள. 2 பிளான்ட்டு தான் இருந்துச்சு, 2மே வந்து சோல்ட் அவுட். இது ஆக்சுவலி அது மாதிரி இது ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருந்த ஒரு வெரைட்டி. இது இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். சேல் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் டபுள் கிறிஸ்பம்ங்க, டபுள் கிறிஸ்பம். இது இந்த அழகிகளை எப்படிங்க சேல் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லி நீங்கள் அட்ரஸ் சொல்லி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டிங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சேல் போஸ்ட் போடும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் தங்கங்களா. அப்படி தான் சேல் கொடுக்குறோம். சரி, நான் எப்படி வந்து சேல் கொடுத்துட்ருக்கேன்ற சாம்பிள் வீடியோஸும் நான் யூடியூப்பில் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பாருங்கள் 990, 1050 இந்த மாதிரி வந்து 3 பிளான்ஸு 4 பிளான்ஸு இப்படி கொடுக்குற காம்போ மாதிரியே உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் என்னடா கூறு கட்டி வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க. C8 காம்போவில் வந்து ஒரே கஸ்டமருக்கு புக் ஆனது தான் வச்சுக்கோங்களேன். இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு மெச்சூர்ட் பிளான்ட் பாருங்களேன். அடினியம் இப்போ தான் என்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட்டு தான் பிங்க்கில் இருக்குது சிஸ்டர். 1-2 கலர்ஸ் சூஸ் பண்ணுறேன்றவங்களுக்கு இதோட குவாலிட்டி அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி பிளான்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அந்த குவாலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே தெரியும். மாயா கேட்டுகிட்டே இருந்து ஒரு ஆள் கொடுத்தேன்னு சொன்னல, இதுதான் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகினா அழகி, அப்படி அழகி. பிளான்ட்டு பேக் பண்ணும்போது தங்கங்களாம் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணோன்னா இது பண்ணிக்கணும், அது பேர் என்ன, இந்த மாதிரி வாஷ் பண்ணி இலை பூ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அது வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பிளான்ஸோட சைஸு, அதோட கார்டெக்ஸ் எல்லாமே A to Z ஃபுல்லாக நான் காமிச்சிருவேன். ஸோ டோட்டலாக நேற்று புக் பண்ணவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் காம்போ அண்டு தனியாக சிங்கிள் பிளான்ஸாக கொடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்தோம். காம்போலேயே வந்து இப்போ 3-4 காம்போ ஒரே ஆள் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சேல் வந்து நம்ப மாட்டீங்க, நான் சேல்னு ஸ்டேட்டஸில் ஒரு 3 செடி வச்சு நான் இவ்வளோ தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். 2வது செகண்ட் 3வது செகண்ட் அது என் தங்கங்கள் யாராவது இதை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுன்னா அதில் வந்து மேபி சில பேர்த்துக்கு புரியலாம், சில பேர்த்துக்கு அது புரியாமலே கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படலாம். ஏன்னா நம்மளோட குவாலிட்டி தெரிஞ்சுட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா சீமர் கிடக்குன்னு பார்க்காதீங்க, தோசை ஊற்றுறது கூட அதை வச்சு தான் கூட்டுறாங்க. நம்மளுக்கு கூட்டுறதுக்கான டூல் தான் இது, மற்றபடி அது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து இருக்குது. அது பாருங்களேன், அந்த குவாலிட்டியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது தனியாக ஒரே ஒரு பிளான்ட், பூ கலரை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து, அதோட கிராஃப்ட்டு, அதோட சைஸை பொறுத்து வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேரி ஆகுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் கல்லுக்குண்டாக எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பர் பிளான்ஸ். இப்போ சேலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏனோ தானோ நம்ம வந்து கொடுக்கவே முடியாது. இது ஆன்லைனில் கொடுக்கும்போது நம்ம சேல் போட்டு மக்கள் அந்த வீடியோ பார்த்து செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு அந்த வீடியோ நம்ம அனுப்பிடுறது, அதுக்கப்புறம் நோட்டில் நம்ம நோட் பண்ணிக்கிறது, அது அவங்களுக்கு சொல்கிற இடத்துல நோட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் போட்டாங்களா போடலையான்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் அட்ரஸ் அவங்க கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி அனுப்பிட்டு போய் கிடைக்கணும். எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் வீடியோ அவங்க செக் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்லான சேலே வந்து ஆன மாதிரி எனக்கு வந்து திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த சீட் க்ரோன் பிளான்ட் இன்றைக்கி நான் பிளான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ இதை பண்ணுறேன். நான் என்ன மண்கலவையில் போட்டு நான் பாட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோ பண்ணுறேன். இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர். இவங்க எல்லாமே இதெல்லாம் ஒரு 1 year ஓல்டு சீட் க்ரோன் அப்படி இப்படிமா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே எல்லாமே அந்த 7-8 months ஓல்டு. அதுதான்
இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ பால்சம் சீட்ஸ் வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கலர் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இது ஒயிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள். எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன், அதனால் எடுத்து இப்படி தனியாக வந்து வச்சுட்டேன். பால்சம் பற்றி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு பிளாக் கலரில் இப்படி இருக்கும் உள்ள. இந்த சீட் தான்ப்பா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் சோஃபியா ஸ்டீஃபன் விலாகில் வந்து இன்றைக்கி ஒரு ரிவ்யூ போனேன். நான் ரிவ்யூவில் என் ஃப்ரெண்டு தான் அவங்களோட ஷோரூம் ஓப்பனிங் போயிட்டு அந்த வீடியோவும் பார்த்தேன். 2 சேனலுமே கொஞ்சம் இப்படி அப்படியுமா பார்த்துட்டிங்கன்னா ஏதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிறிஸ்பம் நிறைய பேர் சேலுக்கு கேட்குறீங்க. லாஸ்ட் இயர் இது கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த வருஷம் கிடையாது. ஆக்சுவலி இது இப்போ என்கிட்ட சேலுக்கு வந்து பிளான்ஸ் கிடையாது. கிராஃப்ட் பண்ணதும் வந்து ஸ்மாலாக தான் இருக்குது. அதனால் இந்த கிறிஸ்பம் வந்து பர்டிகுலராக என்னால் வந்து இந்த வருஷம் சேலுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி இதை காமிக்கும் போதும் கேட்குறீங்க. நீங்கள் இது காமிக்கும் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ இது பண்ணியோ நான் திரும்ப சொல்கிறத தான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சேல் போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லும் போது தயவுசெய்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கோடட் பிளான்ட் என்னோட இதில் ஒரு இதில் காமிச்சிருந்தேன். கோடட் பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்கி 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் எல்லோ கலர் பூக்க போகுது. இது 150 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வந்து வாங்கினேன். நம்பர் வந்து 46ன்னு போட்டிருக்குது இந்த கோடட் பிளான்ட்டு. இது வந்து என் பிளான்ட்டில் உள்ள இப்போ எல்லோவே நான் சேல் பண்ண, மற்ற கலர் சேல் பண்ணுறேன். என்னோடய பிளான்ட்டில் உள்ள ஒரு பிரான்ச்சு தான் இந்த டோட்டல் பிளான்ட்டே. ஸோ இது 150 ப்ளஸ் ஷிப்பிங். இதை என்னோட தயவுசெய்து திரும்ப இது பண்ணாதீங்க. இது வேறு, அது வேறு, டோட்டலாகவே வேறு இது. சரியா? ஸோ சும்மா இப்போ தான் கற்றுக்கிறேன், நான் அதையும் வாங்கி வச்சுக்கணும், எனக்கு இவ்வளோ தான் இது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வச்சுக்கலாம். இல்லை என் காசு வந்து வீணாக போவேணா, வாங்கி வச்சாலும் நச்சுன்னு சூப்பராக பிளான்ஸ் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஐடியலாக பண்ணுறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 300-350 ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பிளான்ஸ் வாங்குறது. எப்படி காம்போவில் வரும்போது 270 இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வாங்கி வச்சு இந்த கிராஃப்ட் என்னைக்கு நம்மளுக்கு மேலே வந்து நம்ம என்னைக்கு இது பண்ணுறது. ஜஸ்ட்டு பூவை பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க வேணால் இது வாங்கி வச்சுக்கிறலாம் என்னை கேட்டால். பட் இந்த மாதிரி கொத்தாக பூக்கணும், நிறைய பூக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிறவங்க வந்து பெரிய பிளான்ஸாக தான் வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னோடது. கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. மெச்சூர்டான பிளான்ஸை ரீசனபிள் ரேட்டில் வாங்குறது தான் பெனிஃபிட்டுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஒரு டிப்ஸுன்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ அதுதான் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதோட சீட் க்ரோன் பிளான்ஸ் தான் அங்கே டேபிளில் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதெல்லாமே நான் இது பண்ண போகிறேன். கிறிஸ்பம் போசம் வந்து ஆக்சுவலி ஒடிஞ்சு போச்சு. அடினியமில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒடிஞ்சு இப்படி இது பண்ணாலும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதோட ஸ்கின்னுலே அது இதாகி டைட்டாகி அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிடுது. பாருங்கள் பூக்கவே போகுது, நல்லாவே பூக்க பார்த்துக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு பாலினேட் பண்ணணும். ஏன்னா பாலினேட் பண்ணி வச்ச சீடு நல்லா மெச்சூராகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக மெச்சூராகி வந்துட்டுருக்கா. இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தனே சீடு வந்துச்சு, குட்டி ஊண்டாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிளான்ட்லன்னு நினைக்கிறேன் நான். பட் எனிவே இதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் இல்லை எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இந்த பூவை விட்டுறக்கூடாது. இதை கண்டிப்பாக இப்போ நான் பாலினேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது வந்து நல்லா சில வெரைட்டிஸ் தாங்க நல்லாவே பாலினேட் பண்ணோன்னா ஹேண்ட் பாலினேஷனில் நல்ல சீடு வந்து பிடிக்குது. சில வெரைட்டிஸ் எவ்வளோ நம்ம பண்ணி வச்சாலும் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி நான் இதையுமே வந்து பண்ணோம். பாலினேஷன் வீடியோ கேட்டுகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணிடுறேன் தங்கங்களா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாமா. டீஃபாலியேட் பண்ணி இப்படி தான் அனுப்பணுங்கிறத இதை பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சீட் க்ரோன் பிளான்ட்டு மண்கலவையோட அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். டேக் கேர்.